Taste the Daily. அண்மை செய்தி. அறப்போர் இயக்கத்துக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது தரப்பு ஆதாரங்கள், ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக கூறி அறப்போர் இயக்கம் என்ற இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கடந்த 2022ஆம் ஆண்டு குற்றம் சாட்டி புகார் தெரிவித்திருந்தது. இந்த புகார் தனக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி அதிமுகவின் பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த அவதூறு வழக்கில் தனக்கு எதிராகவும் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறது. அதற்காக மான நஷ்ட ஈடாக 1,10,00,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறி இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் உரிய ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் நீதிமன்றத்தில் நேரில் சமர்ப்பிப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சரியாக 10:35 மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் வந்து சாட்சியங்களை தற்போது சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு என்னவென்றால், கடந்த அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்காக விடப்பட்ட டெண்டரில் முறைகேடு நடந்ததாக கூறிதான் இந்த அறப்போர் இயக்கம் என்பது அப்போதைய தமிழக அரசு மீது குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையில் தெரிவித்திருந்த இந்த புகார் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதாவது டெண்டரை எப்படி தமிழக அரசு உரிய நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எதன் அடிப்படையில் டெண்டர் நடைபெறுகிறது, எந்த முறைப்படி டெண்டர் நடைபெறுகிறது என்பதெல்லாம் உரிய ஆவணங்களோடு உரிய சாட்சியங்களோடு தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள இந்த மாஸ்டர் நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.